உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. என்ன பவர்னு பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிற சக்தி கிடைக்குது. அப்படின்னா யார் உடம்புக்குள்ள போவீங்க? இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் அண்ணா சரி சொல்லுங்க, என்ன பாக்க ஏங்க உங்களுக்கு இது புரியல எனக்கு. நீங்க சிரிச்ச விடதான் எனக்கு எங்கெங்க போகுது, அதனால சொல்லுங்க. தீபிகா படுக்கும் ஏதாவது வெளியூர் போய் சுத்தி பார்ப்பேன். இப்பே போலாம்ல, துட்டு இல்லல வச்சிருப்பாங்க அப்படின்றதுக்காக. அம்பானி. ஏன் அம்பானி? ஏன்னா அந்த ரிச் லைஃப், அந்த ரிச்னஸ் ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பாக்கணும். முன்னாள் டாகூர் அவங்க உடம்புக்குள்ளயா? கூடு விட்டு கூடு பாயிற சக்தி. சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் உடம்புக்குள்ள. ஏன் சூப்பர் ஸ்டார்? சூப்பர் ஸ்டார் ஏன்? நோ क्वेश्चंस. இலான் மஸ்க். வை எலன் மஸ்க். மூளையும் இருக்கு, காசும் இருக்கு, ரெண்டு சேர்த்து ஒரு இடத்துல இருக்கு. சரி, எலன் மாஸ்கோட பாதி சொத்தை உங்க பேர்ல எழுதுங்க அப்படின்றவெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம ஜெயில போட்டுடுவாங்க. பொண்ணு உடம்புக்குள்ள போவானா? பொண்ணு உடம்புக்குள்ள. இல்ல ப்ரோ, சூப்பர் சார் ப்ரோ. நீங்க யார் உடம்புக்குள்ள போவீங்க? நானும் பொண்ணு தான் ப்ரோ. நீங்க லவ் பண்ற பொண்ணு நீங்களே சந்தேகப்படுறீங்க. அது அப்படி இல்ல. நான் அமெரிக்கன் பிரசிடென்ட் உடம்புக்குள்ள போவேன். ஏன்னா ஜானி சின்ஸ் உடம்புக்குள்ள கூட போகலாம். அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல ப்ரோ, பாடி நல்லா இருக்கும். டாக்டர், டீச்சர், கார்பெண்டர், பிளம்பர். கூடு விட்டு கூடு பாயிற பவர். ஆமா, கூடு விட்டு பாடி ஸ்வாப்பிங். நீங்க வந்து யார் உடம்புக்குள்ள வேணா போலாம் அப்படின்னா யார் உடம்புக்குள்ள போவீங்க? மேபி சம் ஒன் கை. ஒன் கை. ஏதாவது ஒரு பையன். ஏதாவது ஒரு பையனா? ஏன் ஏதாவது ஒரு பையன்? ஏதாவது ஒரு பையனா மேபி அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் அண்ணா சரி சொல்லுங்க, என்ன பாக்க ஏங்க உங்களுக்கு இத நீங்க தானே சொல்லி இல்லங்க இருங்க. ஒரு பையன் உடம்புக்குள்ள போயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? நைட் ஃபுல்லா சுத்துவேன். நைட்டு ஃபுல்லா இப்போட சுத்தலாம்ல? எங்க வீட்ல விட்டா தானே. வீட்டுல விட மாட்டாங்க. so much of restrictions. பொண்ணா இருக்கிறதால so much of restriction அப்படின்னு. என்னோட இன்ஸ்பிரேஷன் பர்சனாலிட்டி யார் விட முடியாது, போய் ஒரு நாள் இருந்து பாப்பேன். யார் உங்க இன்ஸ்பிரேஷன் பர்சனாலிட்டி? தீபிகா படுக்கும். தீபிகா படுக்கும். ஏன் அது? ஏன் தீபிகா? என்ன இன்ஸ்பயர் பண்ணாங்க? ஆக்டிங் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்றது. இப்போ வந்து உடம்பு தீபிகா படுக்கோனா இருக்கும், உள்ள வந்து காவியா ஸ்ரீ தான் இருப்பாங்க. அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, மேடம் இந்த ஸ்லாட்ல உங்களுக்கு இது இருக்கு. அவங்க மேனேஜர். ஆமா, புத்திசாலியா தான் இருக்காங்க. அதனால அப்படியே டே எப்படி போகும், என்னெல்லாம் பண்றாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு மத்தவங்கள வச்சு நம்ம கிராஸ் பண்ணி ஷெட்யூலே இல்ல அன்னைக்கு, அவங்க ஃபுல்லா ஃப்ரீயா இருக்காங்க. எங்க வேணுமோ போயிடுவேன், அவ்வளவுதான். அதான் travel ஏதாச்சும் பண்ணுவேன். இப்படி சொல்லணும், ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா ஏதாவது வெளியூர் போய் சுத்தி பார்ப்பேன். இப்பே போலாம்ல. இது தீபிகா இல்ல அவ்வளவு துட்டு இல்லல, வச்சிருப்பாங்க அப்படின்றதுக்காக பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து அப்படியே போயிட்டு வந்துறேன். அத்தால வந்து எங்கேயா காசு அப்படின்னு தீபிகா படுக்கன்னு பாக்கணும். ஐடியா இல்ல. அம்பானி. அம்பானி. ஏன் அம்பானி? ஏன்னா அந்த ரிச் லைஃப், அந்த ரிச்னஸ் ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பாக்கணும். நம்ம தான் ஆர்டினரியா இருக்கோம் இப்படி, பட் ஆனா அவங்க இப்பதான் அம்பானி வெட்டிங்லாம் பண்ணாங்க 5,000 crores-க்கு. சோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பாக்குறதுக்காக மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ போயிட்டீங்க அவர் உடம்புக்கு, ஃபர்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் உங்களுக்கு? பிசினஸ் டைம் இல்ல உங்க டே ரொட்டீனை சொல்லுங்களேன். இப்போ நீங்க தான் அம்பானி, சரியா? உங்க டே ரொட்டீனை சொல்லுங்க. பிசினஸ் தான் எப்படி இருக்கு. நீங்க இருக்க போறது ஒரு நாளோ 2 நாளோ அப்படி இருக்கும்போது அவர் பிசினஸ் அதுதானே பார்க்க முடியும். அதுல அப்பதான் தெரியும் அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. சோ அதுல பார்த்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது வச்சு நம்ம ஈஸியா ஸ்பெண்ட் பண்ணலாம்ல மணிய. ஏங்க அவர்கிட்ட வந்து நீங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிக்கிற அளவு செலவு பண்ற அளவுக்கு இருக்கு, சரியா? இருந்தாலும் அது ஒரு கியூரியாசிட்டி எனக்கு. அது எவ்வளவு உண்மையாவே எவ்வளவு வெளியில இவ்வளவு சொல்றாங்க, உள்ள உண்மையாவே எவ்வளவு அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்து எனக்கு அது ஒரு இது இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எப்படி பிசினஸ்லாம் மேனேஜ் பண்றாங்க, நிறைய இருக்குல்ல ட்ரெண்ட்ஸ் அது இதுன்னு. சோ அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு. இதுக்கே 1 வருஷம் ஆயிடும். நீங்க உங்களுக்காக பண்றதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நிறைய வாங்கிப்பேன். என்னென்ன வாங்குவீங்க? ட்ரெஸ், பேக், மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வாங்கி அம்பானி வீட்லயே வச்சுட்டு வந்துடுவீங்க. வாங்கி என் அட்ரஸ்க்கு போட்டு வந்துருவேன். இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்காக நான் வாங்கி வச்சேன். அம்பானியா இருப்பேன்ல, இந்த பொண்ணுக்காக நான் வாங்கி வச்சிருப்பேன், அவர்கிட்ட அனுப்பி விட்டு வந்துருவேன். என் சொத்துல பாதி இந்த பொண்ணு வேலை எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வந்துருவேன் அப்படின்றீங்க. இதுதான். இதை தாண்டி வேற ஏதாச்சும் பண்ணுவீங்களா? ரைட். இது ஐடியா எதுவும் இல்ல, டக்குன்னு எதுவும் ஞாபகம் இல்ல. மாறும்போது பாத்துப்போம், அப்போ மாஸ்டர் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா? ரொனால்ட் டாகூர். முன்னாள் டாகூர் அவங்க உடம்புக்குள்ளயா? அவங்க உடம்புக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல இப்போ ஓகே, உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆக்ட்ரஸ் முன்னாள் டாகூர் உடம்புக்குள்ள போவேன் அப்படின்னீங்க. அதுல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய ஃபேன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சிச்சு. லைட்டா பார்க்கவும் ஃபேஸ் கட்டும் முன்னாள் டாகூர் மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணுவீங்க உடம்புக்குள்ள போயிட்டு? அவங்க ஒரு டே எப்படி போகுமா சொல்லிட்டு ஒரு டே அவங்களோட ஒரு டே அவங்களோட இல்ல, அவங்க உடம்புக்குள்ள டே. அவங்க உடம்புக்குள்ள என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாதா?
புரியல எனக்கு. நீங்க கொடுக்க ரியாக்ஷன்லாம் எனக்கு வேற மாதிரி தோணுது. சொல்லுங்க. கூடு விட்டு கூடு பாயிற சக்தி கிடைக்குது. நீங்க யாரோட உடம்புக்குள்ள வேணா போலாம் அப்படின்னு போனோம்னா யார் உடம்புக்குள்ள போவீங்க? என் பையன். ஏன் என்ன பண்றாரு அவர் ஆக்சுவலா? அவர் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்குள்ள போய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த அவர் என்ஜாய் பண்றத பண்ணணும். அவரு எந்த விதமான கள்ளக்கப்படம் இல்லாத உதவி என்ன தெரியாம யதார்த்தமா இருக்க அந்த இதை அனுபவிக்கும். அதை அனுபவிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. என்ன பவர் பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாடுற சக்தி. கூடு விட்டு கூடு பாடி ஸ்வாப்பிங். ஓகே. சரியா? அப்படி வேணா நீங்க யாரு உடம்புக்குள்ள போவீங்க? ஏன்னா ஜானி சென்ஸ் உடம்புல கூட போகலாம். உங்களுக்கு கேட்கல, சரி சொல்லுங்க. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல ப்ரோ, பாடி நல்லா இருக்கும். பாடி நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதனால தெரியுமா ப்ரோ? இல்ல, எனக்கு அந்த ஏஸ்தெடிக் லீனான மியூசிக் தான் பிடிக்கும். அப்படியா? ஷாருக் கான், சல்மான் கான் அவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? அவங்க ரொம்ப ரித்திக் ரோஷன் ஸ்டாமினா வேணும் ப்ரோ. ஸ்டாமினா ப்ரோ. அதனால லைக் ஜெனரல் லைஃப் ஸ்டைல், மல்டிபிள் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே. என்னென்ன ப்ரொஃபஷன்? டாக்டர், டீச்சர், கார்பெண்டர், பிளம்பர், லைக் he has all in one. எல்லாமே தெரியும் அவர். எனக்கு சும்மா கேட்டு பார்த்தேன். அவரை தெரியாம ஒரு பையனால இருந்துட முடியுமா? சோ அவர் உடம்புக்குள்ள போறீங்க, நீங்க என்னவா ஆகணும், என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டரா? டாக்டர் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அந்த டாக்டர் பிடிக்கும். லைக் டாக்டர் ஃபெட்டிஷ், டாக்டர் அந்த மாதிரி பிடிக்கும். அதனால அவர் உடம்புக்குள்ள போய் ஒரு நாள் டாக்டரா இருக்க போறீங்களா ப்ரோ? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் மூவ் என்னவா ப்ரோ இருக்குமோ? டாக்டராவா? ஆஃப் கோர்ஸ் ப்ரோ. பேஷன்ஸ் டிபிக்கல் தான் ப்ரோ. இல்லை, என் ஒய்ஃப் உடம்புல தான் போவேன். வைஃப் உடம்பு? ஆமா. வைஃப் உடம்புக்குள்ள போய் என்ன பண்ண போறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அவங்க இப்போ தான் 1 இயராக வந்து இப்போ தான் பேபி எங்களுக்கு 1.5 இயர் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ தான் சிசரியன் ஆச்சு. ஸோ அவளோட பெயின் என்னன்னு வந்து அவள் சொல்லுவா என்னென்ன பெயின். பட் மென்னா வந்து குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும்ல. ஸோ அதை நம்ம ஒரு சில வாட்டி வந்து என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஐ வில் மேக் அ கால், அவளை போய் கேட்பேன் என்ன பண்றேன்ட்டு. அவள் சொல்லுவா எனக்கு டயர்டா இருக்கு. அது ஒரு டைம் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு டைம் வந்து என்ன சொல்றது, ஏன் இப்படி பண்றேன். ஸோ உடம்புக்குள்ள நான் போகணுன்னு வந்து ஆசைப்படுறேன். ஹவ் யூ ஃபெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். கூடு விட்டு கூடு பாயிற சக்தி. சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் உடம்புக்குள்ள. ஏன் சூப்பர் ஸ்டார்? சூப்பர் ஸ்டார் ஏன்? நோ क्वेश्चंस. சூப்பர் ஸ்டார். எதுக்கெல்லாம் இல்ல, சூப்பர் ஸ்டார் அப்படின்றீங்களா? சரி, சூப்பர் ஸ்டார் உடம்புக்குள்ள போயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? சூப்பர் ஸ்டார் உடம்புக்குள்ள போயிட்டு அவரை மாதிரி ஒன் டே ஐ வான்ட் டு லிவ். அதாவது எப்படின்னா ஒரு உடம்புக்குள்ள தான் போவீங்க, ஆனா ரஞ்சினியா தான் இருப்பீங்க, நீங்களா தான் இருப்பீங்க அவர் உடம்புல. சரியா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஒன் டே தான் இருக்கலாமா? ஒன் டேன்னு வச்சுக்குவோம். ஒன் டேல ஒரு படம் முடிக்க முடிஞ்சா படம் முடிப்பேன். சிஎம் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர் உடம்புக்குள்ள போவீங்க, போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அவர்கள் பண்ணாதது சொன்ன விஷயங்கள் பண்ணாதது எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு. என்ன பண்ணல? இலவச கல்வின்றதே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சாப்பாடு வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க, அதே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். அது நிறைய அதுலயே ஒரு பேக்ரவுண்ட் நிறைய இது இருக்கும். ஸோ நம்மளால சொல்ல முடியாது அது என்ன ஆஸ்பெக்ட்லன்ட்டு. என்னென்னலாம் பண்ணலையோ அது நம்ம பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை கிடைச்சா பண்ணுவோம், அவ்வளவுதான். எலான் மஸ்க். வை எலான் மஸ்க்? ஏன்னா மூளையும் இருக்கு, காசும் இருக்கு, ரெண்டும் சேர்த்து ஒரு இடத்துல இருக்கு. உங்க மூளை தான் அங்க போவோம், அவர் மூளைலாம் இருக்காது. எது அவருக்கு இவ்வளவு நாள் இருந்துச்சுல்ல. ஆமா. சோ அந்த இடத்துக்கு போவோம்ல. சோ வாட் எவர் ஹி இஸ் டூயிங், நம்ம அதுல இருந்து ஏதாச்சும் புதுசா பண்ணலாம்ல நம்மளும். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவா என்னவா இருக்கும் உடம்புக்குள்ள போனது? இது ஈலான் மஸ்க் படம். இருக்கிற காசு என்ஜாய் பண்றது கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் கம்பெனி சீக்ரெட்லாம் தெரியுமோ அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வேற மாதிரி இருக்கு இது. எலான் மாஸ்கோட பாதி சொத்தை உங்க பேர்ல எழுதுங்க அப்படின்றவெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம ஜெயில போட்டுடுவாங்க. தேடி வந்து அடிப்பாங்க. பொண்ணு உடம்புக்குள்ள போவானா? பொண்ணு உடம்புக்குள்ள இல்ல ப்ரோ, சூப்பரா தர ப்ரோ. நீங்க சொல்லுங்க. பொண்ணு உடம்புக்குள்ள போறேன்றான் ப்ரோ. நீங்க யார் உடம்புக்குள்ள போவீங்க? நானும் பொண்ணு தான் ப்ரோ. நீங்களும் பொண்ணு தானா ப்ரோ? சரி, எந்த பொண்ணு உடம்புக்குள்ள போவீங்க? யார் உடம்பு, உலகத்துல யார் உடம்புக்கு வேணா போய்க்கலாம். எந்த பொண்ணா? பொண்ணா இருந்தா ஓகே தான். எனக்கு பொண்ணா இருந்தாலே ஓகே தான், பொண்ணா எழுதி வச்சாலும் ஓகே தான், அந்த மாதிரி போயிடுவீங்க போலயே. லவ் பண்ற போயிட்டு நம்ம என்ன நினைக்கிறாங்க பாக்கலாம்னு இருக்கோம். நினைக்கலாம் முடியாது, உள்ள மட்டும் தான் போக முடியும். ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பாக்கலாம்ல. பை மாதிரி வேலை பண்றோம். சந்தேகப்படுறீங்க, நீங்க லவ் பண்ற பொண்ணு நீங்களே சந்தேகப்படுறீங்க. அது அப்படி இல்ல. வேற எப்படி? அது ஒரு கிரஷுக்குள்ள போய் அவங்க நம்மள என்ன நினைக்கிறாங்க, இல்ல கிரஷுக்குள்ள போயா நம்மளோட கிரஷ் அவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள போயிட்டு அவங்க நம்மள என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம். நான் ஏதாவது பொண்ணு நல்லா அழகா இருக்கிற பொண்ணா
போய் சும்மா பாப்போம் bro, அவ்வளவுதான். சும்மா பார்த்து என்ன பாப்பீங்க? அந்த பொண்ணு மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம்ல. வாழ்ந்து பாப்பீங்க. பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பசங்களை எந்த மாதிரி பாக்குறாங்க அவங்கள சொல்லி இல்ல அவங்க எதிர்கொள்ளலாம்ல. பொண்ணுங்க எவ்வளவு இதுல விஷயத்த டேக்கிள் பண்ணி வராங்க. ஐயோ. அதனால அதெல்லாம் பார்த்து அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. என்ன பவர்னு பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிற சக்தி அப்படின்னா என்னன்னு தெரியும்ல எல்லாருக்கும்? நல்லாவே தெரியுமா? சோ அதெல்லாம் தெரியும்ன்றீங்க. யார் உடம்புக்குள்ள போவீங்க? நான் அமெரிக்கன் பிரசிடென்ட் உடம்புக்குள்ள போவேன். யாரு அமெரிக்கன் பிரசிடென்ட்? இப்பதான் எலெக்ஷன் நடக்கு. யாரு ஜெயிக்கணும் ஐயோட ஒரு உடம்புக்குள்ள போய் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே மொத்தத்தையும். என்னத்த மொத்த கண்ட்ரியும் மொத்த கண்ட்ரியா கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? சரி, என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன இருக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லி கம்ப்ளீட் பண்ணு. மொத்த டாலர் எல்லாரும் ஃப்ரீயா கொடுத்துட வேண்டியதான். மொத்த டாலரையும் ஃப்ரீயா கொடுப்பேன். பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? முதல்ல இவனே கொடுப்பேன். வாய்ப்பு இல்ல. மொத்த டாலரையும் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்பாரா? நிஜமா இல்ல, முதல்ல ஏன் பாக்கெட்டுக்குள்ள போடுவேன் கொஞ்சம். முதல்ல உங்க பையனுக்குள்ள போட்டுக்கிட்டு மத்தெல்லாம் அடி என்ன வச்சுக்கோன்றியா? நானே என்ன எனக்கு என்ன என் பொருளை தெரிஞ்சே போடுறீங்க? ஒரு நாள் அம்பானி உடம்புக்குள்ள போறேன், போய் பாதி சொத்து என் மேல எழுதி வச்சுட்டு வந்துருவேன். அம்பானி வந்து வீடியோ ப்ரூஃபா சொல்லுவாரு, என் சொத்தெல்லாம் இந்த பையனுக்கு தான் அப்படின்ற மாதிரி, பாதி சொத்து இந்த பையனை நான் தத்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அம்பானி வாயாலேயே என்னை தத்தெடுக்க வச்சு அப்படியே செட்டில் ஆயிடுவேன். இதுதான் ஓகேவா?